பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கு. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை பண்பாட்டுத் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு இசை கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது வாட்ஸ் நியூ அப்படிங்கறதுல நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் அட்மிஷன் அப்ளிகேஷன் 2026 சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவையாறு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு இசை கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். மியூசிக் காலேஜ் அப்ளிகேஷன் அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் உள்ள அரசு இசை கல்லூரிகள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றதாகும். ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே கல்லூரியின் பெயர் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். மியூசிக் காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் ஆல்ரெடி இருக்கு. இங்க உங்களுக்கு கல்லூரியின் பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவையாறு இதுல உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதன் பிறகு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளவும். கைட்லைன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் அப் த அப்ளிகேஷன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகள் குறித்த விவரங்கள், கல்வி தகுதி விவரங்கள், சேர்க்கைக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே கொடுத்திருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவையாறு. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது. மாணவ மாணவியர் சேர்க்கை அறிவிக்கை 2026-2027 2026-2027 கல்வியாண்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவையாறு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு ஆகியவற்றில் மாணவ மாணவியர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. முதலாவதாக தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி டாக்டர் DGS தினகரன் சாலை சென்னை. இங்கே வழங்கக்கூடிய படிப்பு விவரங்கள், அதற்கான கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ கோர்சஸ் 3 ஆண்டுகள் குரல் இசை, வயலின், வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், தவில், கடம், கஞ்சீரா, முகர்சிங், நாட்டுப்புற கலை, பரதநாட்டியம் ஆகிய டிப்ளமோ படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 30 வயது வரை. அடுத்ததாக பட்டய படிப்பு டிப்ளமோயின் நாட்டுவாங்கம் ஓராண்டு நாட்டுவாங்கம் பட்டய படிப்பிற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பரதநாட்டியம் பட்டயம் தேர்ச்சி அல்லது BA பரதநாட்டியம் தேர்ச்சி அல்லது பரதநாட்டியத்தில் இதற்கு நிகரான பட்டம் அல்லது பட்டயம் தேர்ச்சி. இதற்கான வயது 16 முதல் 35 வயது வரை. அடுத்ததாக டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் ஓராண்டு இசை ஆசிரியர் பயிற்சிக்காக கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, இசை பட்டயம் தேர்ச்சி அல்லது இளங்கலை இசை தேர்ச்சி அல்லது இசையில் இதற்கு நிகரான பட்டயம் தேர்ச்சி. வயது வரம்பு 16 முதல் 35 வயது வரை. அடுத்ததாக பட்டப்படிப்பு இளங்கலை அதாவது BA மியூசிக் 3 ஆண்டுகள், இளங்கலை முழுநேர வார விடுமுறை பட்டய படிப்பு பட்டப்படிப்பு, BA ஃபுல் டைம் வீக்கெண்ட் டிகிரி கோர்சஸ் 4 ஆண்டுகள். இவ்வாறு சென்னை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் என்னென்ன படிப்புகள் வழங்கப்படுகிறது, அதற்கான கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. வயது விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி பசுமலை மதுரை. மதுரையில் உள்ள தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் என்னென்ன படிப்புகள் வழங்கப்படுகின்றன, அதற்கான கல்வி தகுதிகள் என்ன, வயது வரம்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ கோர்ஸ் 3 ஆண்டுகள் குரல் இசை, வயலின், வீணை, மிருதங்கம். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இந்த மாதிரி மதுரை அரசு இசை கல்லூரியில் உள்ள படிப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மலுமிச்சம்பட்டி கோயம்புத்தூர், இங்கு வழங்கப்படக்கூடிய படிப்பு விவரங்கள். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி திருவையாறு, இங்கு வழங்கப்படுகின்ற படிப்பு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாலை நேர கல்லூரிகள் 2 ஆண்டுகள் சான்றிதழ் படிப்புக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் இருபாலரும் சேர்ந்து பயிலலாம். தமிழக அரசின் கல்வி உதவித்தொகை மாதம் ரூபாய் 1500 வீதம்
75% வருகை உள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். தமிழ் வழியில் பயின்றோருக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்ட உதவித்தொகை வழங்கப்படும். கட்டணமில்லா பயண அட்டை, சலுகை ஆகியவை வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சான்றிதழ் படிப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகளில் உள்ள 3 ஆண்டு கால பட்டய படிப்பில் நேரடியாக 3ஆம் ஆண்டு சேர்க்கை முறையில் சேர்க்கைக்கு அனுமதி, அதாவது லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் உண்டு. விண்ணப்ப கட்டணம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ரூபாய் 50, இதர பிரிவினர் ரூபாய் 100 வங்கியில் செலுத்தி செலுத்துச் சீட்டு இணைக்கப்பட வேண்டும். சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பயில விண்ணப்பிப்பார். பிரின்சிபல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் சென்னை. அக்கௌண்ட் நம்பர், IFSC நம்பர், பேங்க் நேம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த முகவரிக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பயில விண்ணப்பிப்பவர்களுக்கு, கோயம்புத்தூர் இசைக்கல்லூரியில் பயில விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு இசைக்கல்லூரிக்கும் தனித்தனியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முகவரியில் விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அதன் பிறகு கல்லூரி கட்டணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. படிப்பு, சிறப்பு கட்டணம், பல்கலைக்கழக கட்டணம், சேர்க்கை கட்டணம், மொத்தமாக கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இளங்கலை பட்டப்படிப்பு முதல் ஆண்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இளங்கலை பட்டப்படிப்பு முதல் ஆண்டு வெளிமாநிலம் மற்றும் அயல்நாட்டு மாணவர்களுக்கான கட்டண தொகை. இளங்கலை பட்டப்படிப்பு 2 மற்றும் 3ஆம் ஆண்டுகள் தமிழ்நாடு மாணவர்களுக்கு எவ்வளவு, அயல்நாட்டு மாணவர்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிற கட்டண விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டணங்களுக்கு அரசு விதிகளின்படி GST கூடுதலாக செலுத்தப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேர்க்கை கட்டணம் மட்டும் இல்லை. இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவு செய்தல், கட்டண ரசீது, சான்றிதழ்கள் இணைத்திட வேண்டும். ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தொடங்கும் நாள் 18/5/2026 முதல் 26/6/2026 வரை. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக முதுகலை பட்டப்படிப்புக்கான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விடுதி வசதி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையில் மாணவர் விடுதி செயல்படுகிறது. இவ்விடுதியில் தங்குவதற்கு கட்டணம் இல்லை. மீண்டும் பெறத்தக்க வகையில் ஒருமுறை செலுத்தும் தொகையாக ரூபாய் 400 காப்பீட்டு தொகையாக செலுத்தப்பட வேண்டும். ஒருமுறை மட்டும் ரூபாய் 1000 பராமரிப்பு தொகையாக செலுத்த வேண்டும். உணவு கட்டணம் பகிர்ந்தளிப்பு முறையில் மாதந்தோறும் வசூலிக்கப்படும். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி திருவையாறில் பிற்பட்டோர் நலத்துறை ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளில் அனைத்து இன மாணவ மாணவியருக்கு சேர்க்கை வழங்கப்படுகிறது. இவ்வாறு இந்த கைட்லைன்ஸ்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஆகவே அரசு இசைக்கல்லூரியில் சேர்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வழிமுறைகளை தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல உங்க கல்லூரியின் பெயர் தேர்ந்தெடுத்து அங்க என்ன கோர்ஸுக்காக நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ், 3 இயர் டிப்ளமோ கோர்சஸ், 3 இயர் UG டிகிரி BA கோர்சஸ், ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டர். இதுல உங்களுக்கு என்ன படிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு விண்ணப்பதாரர் பெயர், இனிஷியல், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல 500 KB உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர், பேரண்ட் ஆர் கார்டியன் இங்க செலக்ட் பண்ணி பேரண்ட் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இனிஷியல், அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த், இரத்த வகை, பாலினம் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து ஏஜ் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிபிகேட் அல்லது TC, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழ் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPEG PNG ஃபைல் ஃபார்மேட்ல 1 MB இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக குடியுரிமை சிட்டிசன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன், மாநிலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம், ஜாதி போன்ற விவரங்களை செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர் எனில் அதற்கான சான்றினை இணைக்கவும். இங்க ப்ரௌஸ் பண்ணி உங்க சாதி சான்றிதழை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க பின்வரும் இனங்களில் தகுதியுள்ளவர் எனில் குறிப்பிடவும். எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்வி தகுதி விவரங்கள், சான்றப்பம் பெறப்பட்ட மாற்று சான்றிதழின் முன்பக்க நகல் இணைக்கவும். சான்றப்பம் பெறப்பட்ட மாற்று சான்றிதழின் பின்பக்க நகல்கள் இணைக்கவும். மாற்று சான்றிதழ் நகல் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட், ஸ்டேட் போர்ட், ICSE, ஓபன் ஸ்கூல், டிப்ளமோ, அந்த மாதிரி உங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷனை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மதிப்பெண் அறிக்கை, உங்க மார்க் ஷீட்டை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். கர்நாடக இசை தகுதி ஏதேனும் பெற்றிருந்தால் அதன் விவரம், தாய்மொழி, படிக்க எழுத பேச தெரிந்த மொழிகள் இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் பாதுகாவலரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானம், வருமான சான்றிதழ் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி, மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், வாட்ஸ்அப் எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆதார் எண், விண்ணப்பதாரரின் ஆதார் சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 10 கொடுத்திருக்காங்க. இணையதளம் வழியாகவோ அல்லது நேரடியாக வங்கி கணக்கிலோ இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதற்கான செலுத்து சீட்டு இங்கே இணைக்கப்பட வேண்டும். செலுத்து சீட்டு நம்பர், நாள் எழுதி உங்களது செலுத்து சீட்டு கட்டண ஆதாரம் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரர் வங்கி கணக்கு எண், மாதாந்திர கல்வி உதவி தொகை வழங்குவதற்காக உங்களது வங்கி கணக்கு எண் இங்கே எழுத வேண்டும். வங்கியின் பெயர், விண்ணப்பதாரர் பெயர், IFSC கோட், MICR கோட் போன்ற விவரங்களை இங்கே பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர் கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும்.
ஆகவே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவையாறு ஆகிய இடங்களில் அமைந்திருக்கக்கூடிய அரசு இசைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.